இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பாக்கெட் டைமென்ஷனை பற்றி நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது, ஃபிசிக்ஸில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சில எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதில் சில இன்கன்க்ளூஷனாக நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம சித்தர்கள் இதை வேறு மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு ஷேரும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் இன்னும் என்கரேஜ்மெண்ட்டோட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போ வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த உலகம் 100% உண்மையாக இருக்காமல் இருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிறது கம்ப்ளீட் ரியாலிட்டியாக இல்லைன்னா சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த யூனிவர்ஸில் நம்ம பார்க்குற மேட்ரு ஜஸ்ட் 5% தான். மீதி இருக்கிற 95% தான் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. நம்மால் பார்க்க முடியாதது அப்படின்னா நம்ம உலகத்துக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் ஒரு ஹிடன் ஸ்பேஸ் இருக்குது, அதாவது மறைக்கப்பட்ட இடம். அதுதான் பாக்கெட் டைமென்ஷன். சித்தர்கள் இதை என்ன சொல்கிறாங்கன்னா வேறு மாதிரி சொல்கிறாங்க. அணுக்குள்ளே பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஆட்டம்குள்ளே ஒரு யூனிவர்ஸே இருக்குங்கிற மாதிரி தான் அது மீனிங். சரி, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பாக்கெட் டைமென்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் எப்படி ஐன்ஸ்டைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஸ்பேஸ் ஒரு பாக்ஸ் கிடையாது, அது ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி. நீங்கள் இழுத்தா இழுக்கலாம், நீங்கள் அதை மடக்குனா ஃபோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் சொன்னது என்னென்னா, ஒரு பேப்பர், இந்த என் கை தான் பேப்பர்னு வச்சுக்கோங்க. இந்த எண்டு ஒரு எண்டு, இந்த எண்டு ஒரு எண்டு. ஸோ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு போகணுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த பேப்பரை நீங்கள் மடக்குனீங்கன்னா இந்த எண்டும் இந்த எண்டும் உடனே மீட் ஆகிடுது, ஸ்பேஸ் 0. ஸோ இதே தான் இந்த கையை ஸ்பேஸாக நினச்சிக்கோங்க. இந்த எண்டுலேருந்து ஸ்பேஸுக்கு இந்த எண்டுக்கு நம்ம போகணுன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். அதே இப்படி மடக்குனா இதுதான் பாக்கெட் டைமென்ஷன். இது சயின்ஸ், இது ஐன்ஸ்டைன் ப்ரப்போஸ் பண்ணுற தியரி. இந்த தியரியில் தான் இன்னொரு கான்செப்ட் உருவாது, வேர்ம் ஹோல். வேர்ம் ஹோல்னால் இந்த 2 இடத்துக்கும் உருவான டனல். அதாவது ஸ்பேஸில் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி. நீங்கள் ரொம்ப தூரம் போக தேவையில்லை, இந்த எண்டில் போனீங்கன்னா அந்த எண்டுக்கு வந்துடலாம். நார்மலாக இந்த எண்டு டு அந்த எண்டு போகணுன்னா பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். ஆனால் இந்த வேர்ம் ஹோல் மூலிமா போனால் டக்குன்னு போயிடலாம். இது ஒரு பிரிட்ஜ், இது ஒரு டனல். நம்ம பார்க்காதனாலேயே இது இல்லைன்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. இப்போ ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்டுக்கு வரலாம். காட் பார்ட்டிக்கல், அதாவது கடவுளின் துகள்கள். இதை ஹிக் போசான் பார்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க. சரி, இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாமே. ஒரு பிஸியான க்ரௌடை இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த க்ரௌடுக்குள்ளே ஒரு செலிப்ரிட்டி நடந்து போகிறாங்க. என்ன ஆகும்? அவரை சுற்றி மக்கள் கூடுவாங்க, மூவ் பண்ணவே கஷ்டமாயிடும், ஸ்லோ ஆகிடுவாங்க. ஆனால் அதே ஒரு நார்மல் பர்சன் அந்த க்ரௌடுக்குள்ளே நடந்தால் அவங்க ஈஸியாக மூவ் ஆகி போயிடுவாங்க. இதுதான் ஐடியா. இந்த யூனிவர்ஸ் முழுக்க ஒரு இன்விசிபிள் க்ரௌடு மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது, அதுதான் ஹிக்ஸ் ஃபீல்டு. சில பார்ட்டிக்கல் இந்த ஃபீல்டில் இன்ட்ராக்ட் ஆகும்போது ஸ்லோ ஆகுது, அதாவது அவங்களுக்கு மாஸ் கிடைக்கிது. சில பார்ட்டிக்கல் இன்ட்ராக்ட் ஆகாததுனால அதுக்கு மாஸ் கிடைக்காது. அதனால தான் லைட்டு ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும். இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளான பார்ட்டிக்கல் தான் ஹிக்ஸ் போசான், கடவுளின் துகள்கள். நம்ம பாடிக்கு வெயிட் இருக்குது, ஆப்ஜெக்ட் சாலிடாக இருக்குது, இதெல்லாம் ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு தான் காரணமா? இப்போது இன்னும் ஒரு மிஸ்டீரியஸான விஷயம், டார்க் மேட்டர். இதையும் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு காற்றை பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் அது இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதோட எஃபெக்ட், அது உருவாக்குற எஃபெக்ட்னால மரங்கள் அசையும், காற்று வீசும். அதே மாதிரி தான் டார்க் மேட்டரை நம்மளால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஆனால் கிராவிட்டி ஒரு எஃபெக்ட் அதில் காட்டுது. இப்போ எப்படி காற்று மரத்தை ஆட்டுது, அந்த மாதிரி கிராவிட்டி மூலம் ஒரு எஃபெக்டை காட்டுது. சயின்டிஸ்ட் கேலக்ஸியை அப்சர்வ் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகிற ஸ்பீட் வச்சு மட்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாஸ் அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு, அதுதான் டார்க் மேட்டர்னு சொல்கிறாங்க.
அப்படின்னா நமக்கு தெரியாமல் ஒரு இன்விசிபிள் உலகம் இந்த யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இந்த டார்க் மேட்டர் இருக்கிற இடம் நமக்கு தெரியாத ஒரு ஹிடன் லேயராக இருக்குமா? அது ஒரு பாக்கெட் ரியாலிட்டி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. CERN யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். உலகத்திலேயே ஒரு பெரிய பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் லேப் இதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அணுவை விட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை வேகமாக சுத்த விட்டு ஒன்றோட ஒன்று மோத விடுவாங்க. ஏன் தெரியுமா? யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, மேட்ரு எப்படி வேலை செய்யுது அதை புரிஞ்சுக்க. பிக் பேங், அதாவது பெருவெடிப்பு நடந்த மொமெண்ட்டை ஸ்மால் ஸ்கேலில் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சான அப்சர்வேஷன் அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது. அவங்க ஒரு பார்ட்டிக்கலை இன்னொரு பார்ட்டிக்கலோட மோத விடும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கல. சில எனர்ஜி மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. அது எங்கே போச்சு? ஒரு தியரி என்ன சொல்லுது தெரியுமா? அது வேற டைமென்ஷனுக்கு லீக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாக்கெட் டைமென்ஷன், ஒரு ஹிடன் பாக்கெட் ஸ்பேஸ். அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி நம்ம வேர்ல்டுக்கு வெளியே போயிருந்தா, நம்ம உலகத்தை விட்டு தள்ளி போயிருந்தா. இப்போ டேஞ்சரஸான பார்ட்டுக்கு வரலாம். அஃபிஷியலாக இது ப்ரூவ் ஆகலை, ஆனால் சில தியரிஸ் ஒரு டிஸ்டர்பிங்கான ஐடியாவை சொல்லுது. ஆர்டிஃபிஷியல் பாக்கெட் ஸ்பேஸ், எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி, ஹை எனர்ஜியை யூஸ் பண்ணி ஸ்மால் ஹிடன் டைமென்ஷனை உருவாக்க முடியுமா? ஃப்யூச்சரில் டேஞ்சரஸான ஆப்ஜெக்ட்ஸ், சீக்ரெட்ஸ் இந்த மாதிரி பாக்கெட் டைமென்ஷனில் ஸ்டோர் பண்ணலாம். இன்வின்சிபிள் லாக்கர் மாதிரி, ஆனால் வேறு டைமென்ஷனில். நம்ம வேர்ல்டுக்குள்ளேயே வேறு வேர்ல்டு ஓவர்லேப் ஆகியிருந்தா? சித்தர்கள் டீப்பான விஷயம் சொல்கிறாங்க, அணுக்குள்ளே பிரபஞ்சம் இருக்குது. அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, உள்ளுலகம். அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம சென்ஸுக்கு தெரியாத லேயர்ஸ் இருக்குது. இது ஸ்பேஸ் பற்றி இல்லை, அவேர்னஸ் பற்றி. நம்ம பார்க்க முடியாதது, அதனால் அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பிரெயின் ஒரு ஃபில்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ரியாலிட்டியை காட்டாது. சர்வைவலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் அது நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும். நம்மளால இன்ஃப்ராரெட்டை பார்க்க முடியாது, அல்ட்ராசவுண்டை கேட்க முடியாது. இதெல்லாம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் டார்க் மேட்டர், ஹிடன் டைமென்ஷன், பாக்கெட் ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனால் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். சித்தர்களோட ஃபைனல் மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்க. நீங்கள் போக வேண்டிய இடம் வேற உலகம் இல்லை, நீங்கள் பார்க்க வேண்டிய விதம் தான் வேற. அறிவு விரிவு. ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இந்த யூனிவர்ஸில் 95% நமக்கு தெரியாததுன்னா வாழ்கிற உலகம் எவ்வளோ ரியல்? பாக்கெட் டைமென்ஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பார்க்க முடியாததுனாலே அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்லை நம்ம தான் இன்னும் இதுக்கு ரெடியாலையா? நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வீடியோவாக டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து சேர்க்குறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.